மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. திமுக காரனு அதிமுக காரனு சாதி வெறியோடு செயல்பட்டு இருக்கிறார். அவர் சாதி வெறியோடு ஒருத்தர் செயல்பட்டவன் திருப்பி முதல்வராக வேண்டும் என்று கட்சி கூட ஆசைப்படலாம். விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிறோம்ன்ற ஒரு காரணத்துல சங்கத்தமிழனுக்கு ஆசை இல்லை. குளத்தூர்ல ஏங்க தோத்தாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா விஜய் அலை அதுல முதல்வரே தோப்பாராங்க. தொகுதி நல்லா தானே பாத்துருக்காரு. அப்புறம் எப்படி தோத்தாரு? அந்த குளத்தூர்ல தலித்து ஓட்டு அதிகம், 62,000 ஓட்டு தலித்து ஓட்டுக்கு, அதுல 2,000 ஓட்டு தான் வந்திருக்கு. நாங்க அந்த கூட்டணியில இருப்போமா என்னன்றது தெரியல. நாங்க வீரலுக்குள்ள கூட்ட போறோம்ல, அப்ப முடிவு பண்ண முடியும். அப்ப அதே ஒரு கன்ஃபியூஸ் தானே. அதனால நான் அப்படி சொன்னேன். கட்சிக்காரனா நம்ம பங்கேற்ற ஒரு அமைப்பு தோற்று விட்டது அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். சாதி பிரச்சனை உருவானதுக்கு காரணமே திமுக அதிமுகவில் இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான். இந்த என்ன நடத்தினாலதான் நீ ஓட்ட குத்தி இருக்கிறாங்க. பாருப்பா, இந்த இடத்துல ஸ்டாலின் பேசல, எனக்கு விஜய் தான் பேசினாரு, நான் விஜய் நம்புறேன், நான் ஓட்டு போட்டேன்னா குஞ்சு போச்சு அப்படி நீங்க காட்டுறதுக்கு எந்த இடமுமே இல்லையே. திருப்பரங்குன்றம் பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனைகளுக்கும் அமைதியாகத்தான் இருந்தார். நேர வேங்கவையில போய் மக்களை பார்த்து ஒரு காபி சாப்பிட்டு வந்திருந்தாருன்னா எப்படி இருந்தது? அதுதான் அந்த மக்கள் எதிர்பார்க்கறாங்க. உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கலாம்ல, இங்க அன்பில் மகேஷ் போயாமலே போயிருக்கலாம்ல, போனாங்களா? ஆனா அவங்களுக்காவது அவங்க வாக்கு வங்கிக்கு பயந்தாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. விஜய்க்கு அந்த கிரவுண்ட் ஓபனா தானே சார் இருந்துச்சு. அதை செய்யாத விஜயை எப்படி நீங்க நம்புறீங்க? நான் நம்பல, மக்கள் நம்புகிறார். ஆகையால் நானும் நம்புகிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் பாத்தீங்களா சார்? விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு களம் மாறி இருக்குது. விஜய் சட்டமன்றத்துல பதில் கொடுக்க முடியாம வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை விடுறாரு, ட்விட்டர்லயே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவை குறிப்புல அதெல்லாம் ஏறாது, ஏன் சட்டமன்றத்துல பேசுறதுக்கு இந்த விஜய்க்கு வந்து என்ன தடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? ஒன்றும் பார்க்கல, இது ஒன்றும் பெருசா. என்ன சார் எல்லாரும் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில், நீங்க பார்க்கலங்கிறீங்க? பார்த்தேன், பட் நான் அதை ஒன்றும் பெரிய என் பார்வையை ஒன்றும் அதை செலுத்த விரும்பலை. ஏன் சார் செலுத்தணும்? என்ன பெரிய விஷயம் இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு உடனே பயில் ஒரு சொல்லாதான் உள்ளே உட்காந்துருக்க வேண்டியது, அப்புறம் வெளியில் போனார். சரி, நான் பயில் கேட்கணும்னு ஆசைப்பட்டே இல்லை, உட்காந்துருப்பா உள்ள உட்காந்துருந்து பதில் சொல்லப்பான்னு கேட்டால் அவர் பதில் சொல்ல போகிறாப்புல. உட்காந்துருந்தா தான் பதில் சொல்லியிருப்பாரு. அவர் வெளியில் போயிட்டானா அவர் வீட்டுக்கு போய் தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் கொஞ்சம் பாராட்டுறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது, பேச்சில் ஒரு தெளிவு இருக்குது. ஓகே, பரவாயில்ல. முன்னாடியே செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கு. ஆனால் இப்போ அப்பா இல்லாத ஒரு காரணத்தில், அப்பா உள்ளே வராத ஒரு காரணத்தில் இன்றைக்கி அவர் பேசுகிறார் என்றால் அந்த வளர்ச்சி பாராட்டுக்குரியது. விஜய் அவர்களை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமைதியாகவே இருக்கிறாரு, கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் உம்முனே இருந்த மாதிரியே இருக்கிறாரு. அதாவது பிரபாகரன் வந்து ஒரு கருத்து சொல்லுவார், நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதிகமாக நான் பேசுவதை விரும்பவில்லை, அதிகமாக நான் பேச விரும்பவில்லை, ஆனால் நாம் செய்கின்ற செயல்கள் மற்றவர்களை பேச வைக்க வேண்டும். ஒருவேளை அதுமே கூட அவர் செயல்படலாம்ல, செயல்பட்டு தானே இருக்கிறாரு. நானே எதிர்பார்க்கலைங்க, நேரடியாக சொல்கிறேங்க. இவர் 2 தூரம் நிற்குமே நினச்சி, சரி ஏதாவது ஒன்று தோத்துக்கிட்டு போயிடுவோம், அதுக்காரங்கள நிற்கிறாரு அப்படின்னு. இங்கே பாருங்கள், அவர் ஒரே ஒரு ஆள், யதார்த்தத்தை பேசுவோம். நாங்கள் எத்தனை பேர்? 20 கட்சிகள், அவங்க எத்தனை கட்சி? 10 கட்சி. தளபதி ஸ்டாலின் தோப்பார் நீங்கள் நினச்சிங்களா? யாருமே நினைக்கல. பேச வச்சிருக்கிறாருல்ல, இன்னும் பேசணுமான்னு கேட்குறேன். இல்லை இன்னும் அவர் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனால் பிரதர், அதாவது யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்ல விஷயம் தானே பாராட்டணும். அப்போ இந்த மாற்றத்தை நீங்கள் விரும்புறீங்களா? திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கிறது ஓகே தான், இருக்கட்டுமே, மாற்றத்தை மக்கள் பார்க்கட்டும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இருந்த கூட்டணியே தோத்து போயிருக்கே அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் இருந்த மாதிரி தெரியலையே உங்களுக்கு? பிரதர், ஒரு கட்சிக்காரனாக இருந்து கட்சி எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சரிங்களா? நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம், அதனால வந்து ஐயோ தோத்துருச்சோ அப்படின்ற இருந்தோம். இன்னி இருப்போமா என்னன்றது தெரியல. நாங்கள் வீரலுக்குள்ள கூட்ட போகிறோம்ல, அப்போ முடிவு பண்ண முடியும். அப்போ அதே ஒரு கன்ஃபியூஸ் தானே. அதனால் நான் அப்படி சொன்னேன். அதனால் ஒரு கட்சிக்காரனாக அந்த காலகட்டத்தில் நம்ம பங்கேற்ற ஒரு அமைப்பு தோற்று விட்டது அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். ஆனால் சங்கத்தமிழை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். இதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை, இல்லை சொல்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்லை, இல்லை எந்த வகையான குழப்பமும் இல்லை. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளாக தலித்து மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுத்துருக்குறேன். அது இன்னைக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் சமூக செயல்பாட்டாளர் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? ஏறக்குறைய கடந்த 2 ஆட்சிகளில், திமுக அதிமுக ஆட்சி காலங்களில்
15,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சாதிய நடந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது எவ்வளோ தெரியுமில்ல? 3.36 விழுக்காடு. எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு சோழியை முடிச்சிருக்கிறாங்க. ஏன்டா அந்த சோழியை முடிச்சிருக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தலையிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் சாதி புத்தியோட தெரிஞ்சிருக்கிறாங்க, நிரூபணமாக இருக்குல்ல. இப்போ நான் சொன்னால் கூட கட்சிக்காரன் பேசுறேன்னு நினைப்பீங்க. அந்த ஆள் ரெக்கார்டோட சொல்லுறாப்புல, ஆர்டிஐல வாங்கி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அந்த ரிப்போர்ட்டை வாங்கி இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் அறிவிச்சிட்டார். அறிவிச்சதை பார்த்தா இந்த திமுக காரனு அதிமுக காரனு சாதி வெறியோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். அவர் சாதி வெறியோடு ஒருத்தர் செயல்பட்டவன் திருப்பி முதல்வராக வேண்டும் என்று கட்சி கூட ஆசைப்படலாம், விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிறோன்ற ஒரு காரணத்தில். சங்கத்தமிழனுக்கு ஆசை இல்லை, முன்னாடியே இல்லையா? அப்புறம் இப்போ நான் தமிழான பேசி நான் ஆங்கிலத்தில் பேட்டி கொடுத்துருந்தேன். ஏங்க தொடர்ந்து வலியுறுத்தி வர்றேங்க. ஆனால் இன்னைக்கு ரிப்போர்ட் வந்தனால என் பேச்சு வந்து கரெக்டுன்னு நான் உணர்றேன். இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் வந்ததின் மூலமாக அதில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமில்ல? இப்போ கேஸ் ஒரு சாதிய பிரச்சனை வந்துச்சுன்னா அதை போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணணும்ல, ஃபைல் பண்ணிட்டு நீதிமன்றம் கொண்டு போகணும்ல, வழக்காடணும்ல, எதையுமே செய்யறதில்ல, நீங்களே தள்ளுபடி பண்ணுறது. ஆனால் தமிழக முதல்வர்கள் அதற்கு வந்து விழி அமைப்புன்னு ஒன்று இருக்குது, கண்காணிப்பு குழு, அவங்க தான் தலைவர். அவங்க ஒவ்வொரு வருஷமும் 2 முறை அவருடைய தலைமையில் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும், யார் தலித் எம்எல்ஏக்களும் தலித் எம்பிக்களும் கூர்ந்த ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் டிஸ்கஸ் பண்ணி எங்கெல்லாம் கொலைகள், எங்கெல்லாம் சாதிய படுகொலைகள் நடந்திருக்குதோ அதுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்கணும், அதை சரி பண்ணணும். செய்யலை, ரிப்போர்ட் சொல்லுது. கொளத்தூர்ல ஏங்க தோத்தாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் தோத்தாரு? ஒட்டுமொத்தமா விஜய் அலை அதுல கொளத்தூர்லயும் அதுல முதல்வரே தோப்பாராங்க. ஏன் சார் தோக்க மாட்டார் சார்? தொகுதி நல்லா தானே பார்த்துருக்காரு. அப்புறம் எப்படி தோத்தாரு? அதான் சார் விஜய் அலை, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இது எப்படி மாத்துவாங்க? அப்புறம் எப்படி இவர் ஜெயிச்சாரு? உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு? அந்த கொளத்தூர்ல தலித் ஓட்டு அதிகம். நல்லா கேட்டுக்கிறேன், தலித் ஓட்டு அதிகம். எவ்வளவுன்னு சொல்றேன், கணக்கு சொல்றேன். இப்போ நாங்கள் அவங்கள மாதிரி ஏன் தோத்தாரு அப்படின்னு நான் பார்க்குறேன்ல. 62,000 ஓட்டு தலித்து ஓட்டுகள், அதில் 2,000 ஓட்டு தான் இருக்கு வந்திருக்கு. அப்ப இதை முன்னாடியே விசிக வந்து கணிச்சு அந்த தொடர்ந்து நான் பேசினேன் பிரதர், நான் பேசினேன்ல, எங்க தலைவர் பேசினார்ல பிரதர். கூட்டல் இருக்கு. இப்போ புருஷன் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டீங்க, சண்டை வர மாட்டாதா? கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணலையா? சண்டே இல்லை உங்க வீட்டில் சார்? வரதான் சார். எஸ், அப்படித்தான். அப்ப சண்டை வரும் பொழுது உங்க பக்கத்து தப்பு இருந்தா நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும், நீங்க உங்களை சரி செஞ்சிருக்கணும். அவங்க மேல தப்பு இருந்தா அந்த பெண்மகள் வந்து உங்களை வந்து சரி பண்ணியா அவங்க சரியா இருக்கணும். தொடர்ந்து நான் பேசினா பேசலையா? தொடர்ந்து நான் பேசலையா? சார் சார் நீங்க தொடர்ந்து பேசிட்டு எங்க தலைவர் வந்து எங்க தலைவர் 2021 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குன்னு இவங்க ஆட்சி வந்தவே கொடுத்தோம். எல்லா கேள்விக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே கேள்விதான் கேட்கப்பட்டது. கூட்டணியில இருந்து வெளியே வந்து உங்களுடைய முக்கியத்துவத்தை திமுகவுக்கு உணர்த்துங்கள் எல்லாரும் கேட்டாங்கல்ல, நீங்க அந்த முடிவை எடுக்கவே இல்லை. இப்ப அதுதான் பிரச்சனையா பிரதர்? நான் கூட்டணியில் இருந்ததான் பிரச்சனையா? இருந்தாலும் சொன்னமில்லுங்க, அந்த ஆளு ஏன்டா கேட்கணும் அங்க கேளுங்க. ஏன்டா அவங்க கத்தி சொன்னாங்கல்ல, ஏன்டா நீங்க கேட்காம போய் நாசமா போனீங்கன்னா அதை கேளுங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் திமுக ஆட்சியில நடந்திருக்குது. இப்ப இதுக்கு மாற்றாக ஒரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கட்சி தலைவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு அறிக்கை கூட விடாத ஒரு தலைவரா இருக்கிறார். வந்து கவின் மேற்று நடக்கும் பொழுது அவர் வந்து வாயை திறந்து பேசினாரா பேசலையான்றது நாடுக்கு தெரியும். நான் இப்ப சொல்றேன் பிரதர், தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று, உடனடியாக. அதே மாதிரி வேங்கவயல் பிரச்சனையை மறு விசாரணை செய். சிறுமதி பிரச்சனையை, கள்ளக்குறிச்சி சிறுமதி பிரச்சனையை மறு விசாரணை செய். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அதை மறு விசாரணை செய். அதே நேரத்தில் இந்த வெறும் டாஸ்மார்க்ல 717 கடையை மட்டும் மூடுனா பத்தாது, மொத்தத்தில் எல்லா கடையும் மூடுவதற்கான முயற்சியை செய். இதெல்லாம் நல்லது நாட்டுக்கு. ஆமா சார், இதெல்லாம் செய்யலாம் கண்டிப்பா. ஆனா இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, பகுத்தறிவு சமூக நீதியின் பேசுற திமுக வலையை வந்து ஒரு அளவு தான் செய்ய முடியுது. ஓபிசி மக்களுடைய வாக்குகளுக்கு அவங்க பணிஞ்சு போய் சில விஷயங்கள்ல அமைதி காத்துறாங்க. அப்படிலாம் இல்ல, நான் இப்ப திருப்பி சொல்றேன். அப்படி அவங்க புத்தி யாரு? திமுக புத்தி. அந்த புத்தி தாவேகாவுக்கு இல்ல, நீங்க எப்படி நம்புறீங்க? நான் கேக்குறேன். அவனை விடுங்க, டிவிக்கு அப்புறம் பேசுவோமுங்க. நான் சொல்றேன் கான்செப்ட், நான் சொல்றேங்க. பொது புத்தியில நீங்க பாத்தீங்கன்னா, யதார்த்தத்தை பாத்தீங்கன்னா, உங்க ஊர் எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னது பொய்னா நீங்கள் அப்படியே என்னை மறித்து நிப்பாட்டிருங்க. சங்கத்தமே நீங்கள் பேச தப்புன்னு. உங்கள் ஊரில் எல்லா மக்களும் வாழ்வாங்களா?
கண்டிப்பா தலித்து மக்கள் வாழ்றாங்களா? தலித்துக்கு எதிர்ப்பான சாதி வரி பிடிச்சவன் தலித்து அல்லாத சமுதாயத்துல ஒன்னு ரெண்டு பேர் தானே இருப்பேன். அந்த ஊரே இருக்குதா? அப்படியே அந்த ஊரே தலித்துக்கு எதிர்ப்பா இருக்கா? இல்லையில. தலித்து ஒரு 100 வீடுங்க, நான் தலித்து ஒரு 1000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த சாதி வரி பிடிச்சி இருப்பேன். எத்தனை பேர் இருப்பேன்? 1 2 3. அந்த ஒரு அறிவு இல்லாம எதுவுமே இல்லாம தான் சுயநலத்திற்காக இருப்பேன். ஆனா பொதுவான மக்கள் எதுவுமே சாதி புத்தியோடு இருக்க மாட்டேன். உண்மையா? இந்த கான்செப்ட் தான் உண்மை. ஆனா அந்த அரசியல்வாதிகள் தான் சுயலாபத்திற்காக அந்த 1 2 பேர் இந்த பிராடு பெண் சொன்ன பார்த்து அவங்க தான் இவங்க. அதனாலதான் இவ்வளவு நடந்தாலும் இவ்வளவு கொள்ளை நடந்தாலும் வாயை மூடி கிடந்தாங்க. இதை நடத்துறதே அவங்க தாங்க. நான் சொல்றேன், சாதி பிரச்சனை உருவானதுக்கு காரணமே திமுக அதிமுகவில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். இந்த இந்த எண்ணத்தை என்ன நடத்தினாலதான் இன்னைக்கு ஓட்ட குத்தி இருக்கிறாங்க. பாருங்க வேங்கவேல் பிரச்சனை பாருங்க. வேங்கவேல்ல எதையுமே நான் மறுக்கல சார், ஒண்ணே ஒன்று சொல்லி முடிச்சுடுறேன். நீ அப்புறம் வாங்க. வேங்கவேல்ல அங்க இந்த வேங்கவேல் பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரு RSS முன்னாள் நிர்வாகிக்கு சீட்டு கொடுத்தாங்க திமுக. உதயசூரன்டார்ல ஏன் ஜெயிக்கல? தோத்து போனார்ல. தோத்து போனார், மக்கள் ஏத்துக்கல. அப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க மக்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இப்ப விஜயை நம்பி கொடுத்துருக்காங்க. தம்பி நாங்க அவங்க நம்பல, அவனை நம்பல, இவனை நம்பல, உன்னை நம்புறேன் தம்பின்னு. நிச்சயமாக அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார் என்று சங்கத்தமிழ் நம்புறேன். அதான் சார், எந்த அடிப்படையில நம்புனாங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த பிரச்சனைகள், இந்த தவறுகள், இது எதையுமே நான் ஆதரிக்கல. இது எல்லாத்தையும் நான் ஏற்கிறேன். இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு, இதை சரி செய்யறவர்கிட்ட தானே நான் போகணும். அந்த பிரச்சனைக்கு வாயே திறக்காதவர்கிட்ட நான் போனா எப்படி அவர் என்னை சரி பண்ணுவாரு? இப்ப யாராவது இவர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்களா? இந்த இது மதுக்கடையெல்லாம் மூடுறதுக்கு எங்களை நான் கொடுத்தோம். திமுக ஆட்சியில பல முறை கொடுத்தோம். ஆனா இப்ப யாரும் கொடுக்கல. மூடினார்ல, வந்து மூடி முடிச்சிட்டாருல. சொல்லாமலே எல்லாம் செய்வாருன்னு எதிர்பார்க்கிறேன். அது மாதிரி நம்புற பொறுமை பிரதர். ஒரு 6 மாசம் பார்ப்பேன். இல்லைன்னா யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுப்போம். நான் இப்பதே உங்கள்கிட்ட சொல்றேன்ல, நான் நேரடியாக சொல்றேன். இந்த வேங்கவேல்ல முரளிராஜா என்ற போலீஸ் பாவம் செய்யாத குற்றத்திற்காக போன திமுக அரசாங்கம் வேலையை விட்டு தூக்கிடுச்சு. அந்த தம்பிக்கு வேலையை போட்டு கொடுங்க, நான் பார்க்க போறேங்க. முதல்வரை விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாய் சார்பாக பார்த்து அந்த தம்பிக்கு வேலையை போடுங்கன்னு கேட்க போறோம். அப்புறம் எங்க தலைவருடைய தலைமை தடுப்பு சிறப்பு சட்டத்தை உருவாக்குன்னு கேட்க போறோம். ஆனாலே இத்தனை வருஷமா மக்கள் கூடயே இருந்த விசிகாவையும்ல மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா உங்களுடைய கோர் ஓட் பேங்கே டிவிகேக்கு தான் போயிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தனியாக நின்றிருந்தால் 10 சீட்டு குறையாமல் வெற்றி பெற்றிருப்பார்கள். திமுகவுக்கு இருக்கின்ற எதிர்ப்பாலை எங்களையும் சாச்சிருச்சு. அப்படி சாச்சாலும் கூட 2 பேரும் ஜெயிச்சிருக்கிறோம். அதுவும் காட்டு மன்னார் கோயில 33,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1 2 இல்ல 33,000 ஓட்டுனா பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா. அப்புறம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பல ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு. நாங்க 33,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த ஆளை எங்களை அடிச்சாலும் கூட சில இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். நான் ஓப்பனா சொல்றேன் பிரதர், அவங்க இருந்த எதிர்ப்பு எங்களை பாதிச்சிருச்சு. அதாவது கூடயே இருந்ததுனால நம்ம சொல்ல போனா விடுதலை சிறுத்தை தோல்விக்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நல்ல அறிகுறி மாதிரி தெரியுதே சார். அவதான் கூட்டணி விட்டு கிளம்பிடலாங்கிற முடிவு எடுத்து. பிரதர் நல்லா கேட்டுங்க, அதை முடிவு பண்றது தலைவர் எழுச்சி தமிழர். எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு அவர் இப்ப உயர்நிலை குழுவை கூட்டுவாரு, கூட்டி முடிவு பண்ணுவாரு என்னன்னு. இப்ப நான் பேசுறது எப்படின்னா தொண்டனுடைய மனநிலை. நான் ஒன்றும் கட்சியுடைய மெயின் பாடி இல்லை, நான் இளைஞரணியுடைய மாநில தலைவர். அப்ப எனக்கு தான் தெரியும், நான் தான் பயிற்சி பட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறவன். இப்ப தலைவர்கிட்ட போய் பேசுறதுக்கு யோசிப்பேன், எனக்கு போன் அடிப்பேன், அண்ணே என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. சரிப்பா தலைவர்கிட்ட பேசுகிறோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கவலைப்படாதப்பா. அப்போ எனக்கு தெரியல, விஷயம் தெரியல. நான் ஓப்பனா முன்னாடி நான் பேசலையா? நம்ம பேட்டி நீங்க நிறைய தடவை பேசிருக்கீங்க சார். நான் பேசுறதுக்காகவே எங்க தலைவர் எனக்கு சீட்டு ஒதுக்குனாரு. கொடுக்கக்கூடாது திமுக இருந்து சொல்லியிருக்கிறாங்க. நானே ஓப்பனா சொல்றேன்ல, மற சொல்றதுக்கு என்ன. அப்ப அவ்வளவுக்கு நான் பேசுறது உங்களை பாதிச்சிருக்கு. நீ எனக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், எங்க தலைவர் கொடுக்கல, அதுல மகிழ்ச்சி. ஆனா சங்கத்தமிழ் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தலைவி ஸ்டாலின் போய் எவனு சொல்லாம விட்டாங்களே. இப்ப தலைவி ஸ்டாலின் இப்ப உண்மையை கேட்கிறாரான். டேய் திருட்டு பயில்களா, நான் நேரடியா இப்போ ஓப்பன் பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு ஓப்பன் பண்ணி தொண்டர்களை நேரடியாக எழுதுகின்றாங்க. நேரடியாக பண்ணி எழுத போறேன். ஐயா நீ நல்ல மனுஷன் தான், நேர்மையாக தான் செயல்பட்டீங்க. உங்களை தோக்க வச்சதே அந்த பெண் அமைப்பு தான், உங்க மருமகன் தான் உங்களை காலி பண்ணாருன்னு நான் உள்ள போடுவேன்ல, எழுதி போடுவேன்ல. ஏங்க கத்தி பேசணும்ல. உனக்கு கற்பனை பிரதர், நீங்க கற்பனை கூட நினைச்சுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. வேங்கவேல் பிரச்சனை நடந்துச்சு,
ஆனால் சங்கத்தமிழ் இப்படி பேசிட்டே இருக்கிறானே, அவன் கட்சிக்காரன்லையும் சொல்லி தலைவர் சொல்லி கேட்காம தான் தலைவரே சொன்னார், என்ற கூட்டணி உடைக்காம விட மாட்டவருக்குன்னு என்ன சொன்னார். அப்போ இவ்வளவுக்கு இந்த தம்பி பேசுகிறானே, அந்த பையன் உண்மையாக பொய்யா சரி அப்படி நினச்சிட்டு நேராக வேங்க வயலில் போய் அந்த மக்களை பார்த்துட்டு அவங்கள உட்காந்து ஒரு இட்லி சாப்பிட்டு ஒரு காபி சாப்பிட்டு வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு நெறியாளர்னு மக்கள் எப்படி இருந்திருக்கு? அதுதான் அந்த மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஒரு ஆறுதுறைய வாயிலே நல்லா படிச்சதுக்காக அவன் யாரு? தமிழ்நாட்டின் ஒரு பிரஜை. அவனை ஏன் தனித்தனி பார்க்குற? அப்போ நம்ம ஆட்சியில் ஒரு பையனை வாயிலே விட்டீங்க, போகமுடா வீட்டுக்கே போகமுடா. ஏன்னா தம்பி உன் பிரச்சனை? உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கலாம்ல, இங்கே இவர் கூட பாவம் தூரத்தில் போகிறது கஷ்டம், அவர் போயிருக்கலாம்ல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிருக்கலாம்ல, போனாங்களா? அந்த நேரத்திலே நான் சொன்னேன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நீங்கள் அங்கே போங்க அவங்க வீட்டுக்கு. ஆனால் அவங்களுக்காவது ஆட்சி நெருக்கடின்னு ஒன்று இருக்குது, அவங்க வாக்கு வங்கிக்கு பயந்தாங்கன்னு ஒரு காரணம் இருக்குது. விஜய்க்கு அந்த கிரவுண்ட் ஓப்பனாக தானே சார் இருந்துச்சு. அவர் இறங்கி மக்களுக்காக நின்றுக்கலாமே. அதை செய்யாத விஜயை எப்படி நீங்க நம்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். இது எந்த தப்பையும் நான் நம்பல, மக்கள் நம்புகிறார், ஆகையால் நானும் நம்புகிறேன். உங்களுக்கு லாஜிக் மக்கள் சக்தி தான். இல்லை ஏதாவது ஒரு அறிகுறி காமிச்சிருக்கணும்ல, பாருப்பா இந்த இடத்துல ஸ்டாலின் பேசல, எனக்கு விஜய் தான் பேசினாரு, நான் விஜய் நம்புறேன், நான் ஓட்டு போட்டேன்னா குஞ்சு போச்சு. அப்படி நீங்க காட்டுறதுக்கு எந்த இடமுமே இல்லையே. விஜய் எல்லா பிரச்சனையும் ஒரு 6 திருப்பரங்குன்றம் பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனையும் நான் உங்க கருத்தை மறுக்கலையே, நான் எந்த இதை மறுக்கலையே. உங்க கருத்தை 100க்கு 100 நான் ஏற்றுக்கொள்கிறேன். பொறுமையா 6 மாசம் பார்ப்போம். 6 மாசத்துக்கு முன்னாடி அதீத ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுதே சார் உங்களுடைய பேச்சுல. நான் அதீத ஆதரவு கொடுக்கல, ரைட்டா? நார்மலா கொடுக்குறேன். தம்பி நல்லது செய் தம்பி, நான் உன்னை பார்த்தா நீ செய்யற முகமாவே தெரியுதுப்பா, எல்லாரும் உன்னை நம்புறாங்க, நானும் நம்புறேன், சரியா? ஆனால் நிச்சயமாக செய்வார் என்று நம்ம நம்புவோம். எத்தனையோ பேர் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டோம்ல. ரிப்போர்ட் இப்போ எனக்கு வந்திருக்கு, இந்த ரிப்போர்ட்டை இப்போ நான் அனுப்புறேன் பாருங்க. யார் எவிடன்ஸ் கதிர் கொடுத்த ரிப்போர்ட். அப்போ அந்த ரிப்போர்ட் கண்ணுக்கு முன்னாடி சொல்லிருச்சுல, 2 பேரும் ஏமாத்தி போயிரு. ஏன்னா அவன் பரம்பக்குடியில் சொல்கிறாமே சொல்கிறேன், தூத்துக்குடியில் என்ன பண்ணுறேன், தூத்துக்குடியில் வந்தாங்க, அதனால் வாயில் சொல்லிட்டோம்னாங்க. எப்படி அந்த விஷயம் நினச்சுன்னா நான் டிவியை பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த குரூப்பு. இந்த குரூப் என்னென்ன பண்ணுச்சுன்னு நான் இப்போ சொல்லி என் வாயை வலிச்சு போச்சு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவர் வந்திருக்கிறாரு, பார்ப்போமே. பிரதர் இன்னொரு விஷயம் பிரதர், இவ்வளவுக்கு ஏன்னா சங்கத்தமிழன் பேச நீங்களே கேட்குறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸை எழுதுவாங்க, என்னடா அவர் டிவிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண. ஒரே ஒரு இடம் தான் அவர் நான் விரும்புகிற இடம். என்ன இடம்னா, இவர் 108 தொகுதி ஜெயிச்சிட்டார். நல்ல நம்பர் 108னா நல்ல நம்பர் தான், நம்பர் ரைட்டா? ஜெயிச்சிட்டார். இல்லை அவன் பூரா சோசியல் தான் தெரிறாங்க, ரைட்டா? அந்த 108 வெற்றி பெற்றாலும் ஆட்சியை பிடிப்பதற்கு எங்கள் நம்பர்ஸ் தேவை. கண்டிப்பாக, கரெக்டாக? நல்லா கேட்டுங்க பிரதர். இவர் எங்களை கேட்பதற்கு முன்னால் இவர் நினச்சிருந்தாருன்னா நேராக போய் அதிமுக கேட்டுக்கலாம்ல, கேட்டிருக்கலாம். இன்னமும் சொல்கிறேன், சீக்கிரட்டாக சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் தான் ஜெயிச்சிருந்தார் பிஜேபி. அந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தாலும் அமித்ஷா எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர்கள் பல கட்சியில் உடைப்பார்கள், உடைத்து கொண்டும் இருக்கிறார்கள், சேர்ப்பார்கள், குழப்புவார்கள், எல்லாமே செஞ்சவர்கள் தானே எல்லா மாநிலத்திலையும். அங்கெல்லாம் கேட்கல. நேரடி யார்கிட்ட கேட்டாரு? காங்கிரஸ் கேட்டாரு, விடுதலை சிறுத்தைகளை கேட்டாரு, கம்யூனிஸ்ட கேட்டாரு. அவர் அந்த இடதுசாரி முகத்தை தான் விரும்புறாரு. அப்ப நாங்க நம்புறோம். இந்த பாயிண்ட் அப்படி இடதுசாரி முகத்தை விரும்பக்கூடியவரே ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு நம்ம சொல்லிட்டோமே பிரதர். எல்லாவற்றையும் சந்தேகி அப்படின்றத மார்க்சிய தத்துவமே. நாங்க எங்க தலைவர் சொன்னதுல இருந்து நாங்களும் நம்பணும், இல்லைன்னு சொல்ல. இப்ப எங்க தலைவருக்கு ஏதாவது சோர்ஸ் இல்லாம பேசியிருக்க மாட்டார். ஆனா இன்னைக்கு எங்க தலைவரே ஆதரிக்கிறார் என்றால் அவர் தெளிவா இருக்கிறார். என் பக்கத்துல யார் உட்காரணும்? ராகுல் காந்தி தான் உட்காரணும். ராகுல் காந்தி கையை பிடிக்கிறார்ல, இவர் நினைச்சிருந்தாருன்னா வேற யாரையும் கொண்டாந்து பக்கத்தில் உட்கார வைக்கலாம்ல, அவரை யாரும் கேட்க முடியாதுல்ல. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரிய வருகிறது இவர் தெளிவாக இருக்கிறார். அப்ப நம்ம தெளிவாக ஆதரவை கொடுக்கணும். கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, நான் மறுக்கல. எல்லாவற்றையும் சந்தேகம் நாங்கள் சந்தேகித்தோம். அவர் திறந்து காட்டிட்டாரு, டே நான் ஆர்எஸ்எஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் ஜனநாயகவாதிரா, ஜனநாயகன்ற படம் மட்டும் நடிக்கலப்பா, நானே ஜனநாயகவாதின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்பித்தானே ஆகணும். நம்பிக்கை நம்பக்கூடாது நீ சொல்றீங்களா? இல்ல நம்பலாம், அது அவங்க உரிமை தான். எந்தெந்த அடிப்படையில் நம்புறீங்க கேட்டால் நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.